Hi guys, welcome back to MBG Messi. இன்னைக்கு நம்ம Pokemon White gameplay தான் guys பார்க்க போறோம். இது வந்து part 15. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம கம்பேரன் சிட்டி பேட்ச் அதாவது பிளான் பேட்ச் ஜெயிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லூமினசிட்டி நோக்கி போகிறோம். ஸோ இதாக ஒரே கான்செப்ட். ஸோ நம்ம வந்தோடனே எவனை ஃபோன் பண்ணுறான் ஆரம்பத்திலே தரங்கள் கைஸ். ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே சண்டையாக தான் இருக்கும்போது பார்த்துக்கோங்க எத்தனை சண்டை போட போகிறோம். கைஸ் இவன் வந்துருக்கான் அலைசாண்டர். அவன் ப்ரொஃபஸர் சிக்கிமோரு அது இது அதுதான் இது அப்படின்ட்டு இருக்கான் கைஸ். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவன் அப்படி தான், அவன் கொஞ்சம் பைத்தியம். சாம்சங் ப்ரோ சொல்கிற மாதிரி பாத்ரூமில் சோப் எடுக்கும்போது கீழே வந்து பின்மண்டையில் அடிபட்டு கொஞ்சம் மூளைக்கோளாறு ஆகிடுச்சு, அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் எதுக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணேன்னா, நம்ம போர்ஷன்லாம் வாங்கணும் கைஸ். ஸோ அந்த போர்ஷன்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி போக்கிடச் தருவான். ஸோ ஒரு ஏதாவது போக்கிடச் வாங்கிட்டு போர்ஷன்லாம் வாங்கணும் கைஸ். ஏன்னா எத்தனை பேர்கிட்ட சண்டை போட வேண்டியது இருக்குது, கிட்டத்தட்ட 10 பேர் மேலே இருக்காங்க சண்டை போடுறதுக்கே. ஸோ எல்லாருக்கிட்ட சண்டை போடணும். ஸோ இது வந்துட்டு லூமினசிட்டியோட இது வழி வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. யாரோ லூமினஸ் பவர் பாயிண்டில் வந்து அதாவது கேலஸ் பவர் பாயிண்டில் வந்து கரண்ட்டு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போக முடியாது இப்போதைக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நான் போக்கிடச் அப்டேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்டைன் கேலஸ் போக்கிடச் அப்டேட் பண்ணி தந்துடுச்சு. ஏதோ நல்ல விஷயம் பண்ணி கொடுத்து தான் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் சண்டை போடுறதுல தான் இருக்குது. எத்தனை பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சண்டை போடணும் கைஸ். சீக்கிரம் வாங்கடா கைஸ். நீங்கள் போயிட்டு போர்ஷன்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் இப்போதைக்கு வாங்கலை, ஸோ திரும்ப ரிட்டர்ன் போவேன். இப்போ போயிட்டு தான் கைஸ் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 பேர், நான் சொன்ன மாதிரி 10 பேர் கைஸ். 10 பேர்கிட்ட சண்டை போடணுன்னா உங்கள் போக்கிமான்லாம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் கைஸ். போர்ஷன்லாம் வாங்க வேண்டியதான் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தோன்னே இந்த இடத்துல லூமினஸ் பேட் லான்ச்ன்னு இருக்கா. ஸோ பேட் லான்ச்னால் என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மைண்ட் கிராஃப்ட் பிளேயருக்குலாம் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த சைடு வந்தீங்கன்னா போக முடியாது கைஸ், திரும்ப வந்துட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைடு வந்தால் ஒரு வழி இருக்கும் கைஸ். ஸோ அந்த வழியில் தான் நம்மளால் போக முடியும். இந்த இடத்துல ஏதோ ஒரு போக்கிமான் மாட்டிச்சு, என்ன போக்கிமான் தெரில கைஸ். ஸோ இந்த இடத்துலலாம் எலக்ட்ரிக் டைப் போக்கிமான் தான் மாட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல இது கிரவுண்ட் டைப்புன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அதுக்கிட்ட இந்த எஸ்கே பை வந்தாச்சு. ஸோ எஸ்கே பை வந்தோடனே கரெக்டாக இந்த ரோடு போதில்ல. ஸோ இந்த ரோட்லேயே போகணும். நீங்கள் உங்களால் ஸ்லோவாக தான் போக முடியும், ஏன்னா இது வந்து பேட்லேண்ட். ஸோ புயல்லாம் அடிக்கும். ஸோ அதனால தான் பேட்லேண்ட்லாம் இது இருக்கும் பாருங்கள் கைஸ். மைண்ட் கிராஃப்டில் டெரக்கோட்டா இருக்கும் தான், அதுதான் பேட்லேண்டுன்னுவாங்க நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன் கைஸ். இப்போ இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா தான் அந்த இது இருக்கும், இது லூமினசிட்டி போகிற வழி. ஸோ இவங்கிட்ட பேசுனீங்கன்னா சொல்லுவான் லூமினசிட்டி இப்போதைக்கு ஓப்பன் ஆகாது, அது வந்து பவர் இல்லை அப்படின்றான். தெரியும்ப்பா, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு கதையை முடித்தா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பாசை திருடி நம்ம உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கூட பேட்டில் போடணும் கைஸ். பாருங்க கைஸ், இந்த இடத்துல எவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கேன் நான். இப்படி போனால் என்றைக்கு நான் போய் சேர்றது சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஷேக் பண்ணி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். இங்கே ஒருத்தர் நின்றுட்டு சயின்டிஸ்ட் பண்ணியே, இவன்கிட்ட போய் பேசுனீங்கனாலும் அதுதான் சொல்லுவான், லூமினசிட்டி பவர் பிளான்ட் அப்படின்னு பேசலாம் கைஸ் அவன்கிட்ட. டீம் ஃப்ளார் மெம்பரு ஒருத்தர் எனிதிங் ஹேங் அவுட்டா கேரிஷா, என்னடா பேசுகிற? இவன் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இங்கே இடத்துல நின்றுட்டு இருக்கான் புரியலையே. ஒரு எல்லாம் டீம் ஃப்ளாரில் மெம்பராக இருப்பானோ. சீக்கிரம் கேஸ். இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க பைத்தியக்காரன், இவங்க கூட சண்டை போடணும். நான் ஒரு ஸ்டைலிஷான டீம் மெம்பர், அதாவது டீம் ஃப்ளாரோட மெம்பர் அப்படின்றான். ஸோ இப்போ நம்மளை பேட்டில் கூப்பிட்ருக்கான் பைத்தியக்காரன். கைஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவன் தோக்கடிச்சோன்னா இவன் சொல்லுவான் கைஸ், ஐயோ பாசை இங்கே போட்டுட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அந்த கல்லாண்டு தான் இங்கே போட்டுட்ருப்பான். ஸோ நம்ம அவன் மனசுக்குள்ளே பேசுறதை நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருப்பான். ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரோசிங் மிஷின் வச்சு கண்டுபிடிக்கணும், அவனே அதுவும் சொல்லிவிடுவான் கைஸ். ஸோ ட்ரோசிங் மிஷின் வச்சு தான் நம்ம என்னது கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு கத்தி சொல்லுவாங்க, எல்லாம் சத்தமாகவே சொல்லுவான். ஸோ அதனால் ட்ரோசிங் மிஷின் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் கைஸ். ட்ரோசிங் மிஷின் ஏதோ ட்ரெஷர் கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகும்னு சொன்னாங்க, இதில் யூஸ் ஆகுதா? ஸோ ஒரே சந்தோஷம்தான். ஓசியில் பாஸ் கிடைப்பது என்றால் சும்மாவா? ஓசியில் இல்லை கைஸ், அவன்கிட்ட பேட்டில் போட்டோன்னே பேட்டில் போட்டோன்னு நம்ம தந்துட்டுருக்கணும் பாஸு, நம்மளை தேட வச்சு எடுக்கிறான் பைத்தியக்காரன். ட்ரோசிங் மிஷின் எடுத்தாச்சு கைஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் போடுவதில்ல, வந்தோடனே கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ் கிடச்சிரும், பவர் பிளான்ட் பாஸ், அதாவது பிபிபி. முடியும்
ஒரு நல்ல விஷயம் கிடச்சிச்சு கைஸ். ஸோ லிட்டரலி நான் அந்த ஏ பட்டன் போட்டு தட்டிட்டு இருக்கேன் பாருங்கள். நத்திங் டு டூ, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம பவர் பிளான்ட் உள்ள இப்போ போகிறோம் கைஸ். எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. பவர் பிளான்ட் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம சாவடிக்க தான் இப்போ உள்ளே போய்ட்ருக்கோம். அந்த ஏஜென்ட் விக்ரம் என்ன தான் கைஸ், ஏஜென்ட் விக்ரம் இப்போதைக்கு. சீக்கிரம் கைஸ். அந்த மிஷின் எடுத்து உள்ளே வைக்க கஷ்டமாக இருந்துச்சு. வை பட்டன் கிளிக் பண்ணால் சைக்கிள் வந்துச்சு, அந்த மிஷின் உள்ளே போயிடுச்சு கைஸ். இந்த இடத்துல இன்னும் புயல் போகல. ஸோ புயல் போகிற வரைக்கும் நம்ம இப்படி தான் போகணும். பாருங்கள் அப்போ எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். அதில் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. ஸோ இப்போ அந்த டோர் கிட்டே போகணும் கைஸ் நம்ம. ஸோ கொஞ்சம் கிராஸாக திரும்பினோடனே அவன் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் பாட்டுக்கு ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நேராக போனால் தாங்க கைஸ் புயல் வரும். ஸோ சைடில் புயல் வராது. பவர் பிளான்ட் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ் நம்மளுக்கு இப்போது. நல்ல விஷயந்தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே போகலாமா? ஆரம்பிக்கலாங்களா? தக்கி தக்கு தும். கேலோஸ் பவர் பிளான்ட் இங்கேருந்து தான் கைஸ் கேலோஸ்க்கே பவர் போகுதுன்னு நினைக்கிறேன். லூமினஸ் சிட்டி தான் மெயின் சிட்டி. இங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் பவர் போகுது. ஸோ இங்கே வந்து கரண்ட்டு திருடிட்டு இருப்பாங்க. இது டீம் ராக்கெட்டு எபிசோடில். இதில் வந்து டீம் பிளார் திருடிட்டு இருக்கேன். டீம் ராக்கெட் இருக்காங்க கைஸ். எதில் இது ரெட்டு ப்ளூ எல்லோவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீம் ராக்கெட். நெக்ஸ்ட் வேணால் அதை மாட்டுறாங்க. ட்ரை பண்ணலாம். ஆல்ஃபா சஃபாரி வேறு இருக்குது, பார்க்கலாம். இது ஆர்டர் ஒன்று ஒமேகா ரூபி ஆல்ஃபா சஃபாரி கைஸ். இங்கே வந்து நான் நாக் ஊஸ் தேர் நாக்குனா கதவு தட்டுறானா? யார் எங்கன்னு கேட்குறான். யார் நீ நாக் என்னடா நாக் நீ யார், நான் யார் நீ யாருன்னு கேட்குறாங்க. இங்கே வெறும் ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் உள்ளே வரணும். நீ எப்படி உள்ளே வந்தேன்? இப்படி தான்டா வருவேன் கைஸ். அவங்ககிட்ட முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல ஒரு நின்றுட்டு இருப்பான். இவன் கூட சண்டை போடணும். இவங்ககிட்ட சண்டை போட்டிங்கன்னா இந்த சைடு போக விட மாட்டான். பார்த்திங்கன்னா அந்த சைடு போக விட மாட்டான், பற்றிக்கிறேன். ஸோ நம்ம சுற்றிட்டு தான் கைஸ் போகணும் கைஸ். இப்போ நேராக போங்க. நான் இதை 2Hல் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். ஸோ இவங்க கூட சண்டை போடணும், இதுதான் பிரச்சனை கைஸ். ஸோ அவங்ககிட்ட சண்டை போட்டு முடிச்சோன்னே இப்போ அப்படியே நேராக போகணும் கைஸ். ஸோ நான் இடத்துல கட் பண்ணி காமிச்சனால உங்களுக்கு தெரியல கைஸ் நான் சண்டை போட்ட மாதிரி. ஸோ இவங்கிட்டே சண்டை போட்டுட்டு அப்படியே நேராக போகணுமா? ஸோ திரும்ப இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போகணும். கிட்டத்தட்ட வெளில 2 பேர், அதுக்கு வெளில ஒருத்தர் 3 பேர், 4 5 பேர், 6 இதோட இவனோட 8ஆவதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இவன் 8 பேர். இங்கே ஒருத்தவன் இது வரைக்கும் 8ன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 8ன்னு வச்சுக்கோங்க. 8 கைஸ். இந்த இடத்துல தான் சூப்பர் பொசிஷன்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, காலி ஆகிடுச்சு. சூப்பர் பொசிஷன்லாம் ரிவைவ் வச்சுருந்தேன். ஸோ ரிவைவ் வச்சு நான் போக்கிமான்லாம் திரும்ப ஊகிட்டு எழுப்பிட்டு இருந்தேன். ஸோ எலக்ட்ரிக் டைப்பை சமாளிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட எந்த போக்கிமானும் இல்லை, அது வேறு விஷயம். ஸோ இப்போ திரும்ப அவங்களோட 7 பேரா இந்த இடத்துல வந்தோன்னே இவன் யாருன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்களே, ஸோ அவன் தான் இவன். ஸோ இந்த இடத்துல வந்தோன்னே நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். நான் பைத்தியம் மட்டும் முன்னாடி வந்துட்டேன். ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு வழி போகுது இல்லையா? ஸோ இந்த வழியில் போகணும் கைஸ் நம்ம. ஸோ இந்த வழியில் போனால் இந்த இடத்துல 2 பேர் நின்றுருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க கைஸ். நான் சொன்ன மாதிரி 10 பேர் இருக்காங்க. வெளியில் இருக்கவங்கள எல்லாரையும் சேர்த்து 10 பேர். எவ்வளோ நேரமாக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கு அப்படின்றான். சீக்கிரம் முடி அப்படின்னா நம்மளை பார்த்துட்டாங்க. யார் இந்த சின்ன ட்ரைனர் கைஸ்? அவங்களே பரவாயில்ல, நிறைய போக்கிமான் வச்சுருப்பாங்க. இவனுக்கு ஒரு போக்கிமான் வச்சு சண்டைக்கு வருவாங்க, பைத்தியக்கார பசங்க. இவன் தான் அட்மின் இதில் வேறு கைஸ். இவன் ஆண்டம் இறக்குனா அவுண்டம் ஃபயர் டைப் கைஸ். அது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என் பவுன்ஸ் போட்டேன். பவுன்ஸ் சன்ஃபிஷ் பவுன்ஸ் தான், நல்லா தான் இருந்துச்சு. சன்ஃபிஷ் பவுன்ஸ் கிட்டத்தட்ட பாதி போயிடுச்சு, பேரலைஸும் ஆகிடுச்சு. ஸோ தலைவனால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இது நமக்கு சாதமாக பயன்படுத்திக்கிட்டேன் கைஸ். ஸோ ஃப்ளையிங் ப்ரெஸ் போட்டேன், தலைவன் தப்பிச்சிட்டான். ஸோ திரும்ப பேரலைஸ்லேருந்து அந்த அட்டாக் பண்ண முடியல. ஸோ திரும்ப ஏரியலைஸ் போட்டேன். ஏரியலைஸ்லையும் முடிஞ்சிச்சு கைஸ். ஏரியலைஸில் கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஹெச்பியில் தப்பிச்சிட்டான். ஸோ என்னை பேர்ன் பண்ணி விட்டான் வைத்தியக்காரன். ஸோ அவனுக்கு கடைசியில் ஏரியலைஸ் போட்டு முடிச்சு விட்டு அலுச்சாக்கு அதே மாதிரி டேலஃப்ளேமுக்கு இதுக்கெல்லாம் ஸ்பீட் ஜாஸ்தி கைஸ். கிரெனிஞ்சா 40 லெவல் போயிடுச்சு கைஸ். எப்படியோ வெற்றிகரமாக. அடுத்தது
ஓகே கைஸ், இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறேன். அவனை முடிச்சுன்னு அப்படி பைத்தியக்காரனை. வால் லிட்டில் ட்ரெயினர் எங்கே வருதுமா கைஸ்? இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி அப்படி தான் வேறு ஃபோன் பண்ணாங்கன்னு போயிடுச்சா, திரும்ப எடுத்து பார்த்தா வரல கைஸ். திரும்ப அந்த ஒருத்தன் கூட திரும்ப 2 பேர் கூட திரும்ப சண்டை போட்டேன். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல நான் போக்கிமானில் ஹீல் பண்ணிக்கிட்டேன். போக்கிமான்லாம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்துச்சு, அதனால் என்ன கைஸ் சொல்கிறது, சண்டை போடுறோம் அவ்வளோதான். கைஸ் இது கர்நாட்டில் எல்லாம் இருக்குது. இந்த டியர்கா பால்கியா இது கிரேட்டினா ஹெர்ஷி ஆர்கிஎஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. கைஸ் இது வந்து மைட்டினான்னு மைட்டினா தான் கைஸ். நல்லா தான் இருந்துச்சு இந்த போக்கிமான். ஸோ நம்மளோட ஸ்பீடை வந்து ஃபில் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால் ஃப்ளையிங் ப்ரெஸ் போட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பாதி இன்னும் ஒரு 4-5 HP இருக்கும் கைஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ திரும்ப ஸ்பீடை ஃபில் பண்ணி விட்டுருச்சு. ஸோ திரும்ப ஃப்ளையிங் ப்ரெஸ்ஸே போட்டேன். எங்கடா ஸ்பீடு ஃபில் ஆனதுனால அவ்வளோ சீக்கிரம் அடிக்காதுன்னு நினச்சா கரெக்டாக அடிச்சிச்சு கைஸ் அலுச்சா. ஸோ அலுச்சா மேலே நம்பிக்கை வச்சு போனேன், அலுச்சா ஜெயிச்சிச்சு. ஸோ பிகாச்சு லெவல் 36 போயிடுச்சு கைஸ். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்மளோட ஒன்று சார்ஜர் இருக்காது, இல்லை லுக்காரி இருக்காது. ஏன்னா கூட்ரா வந்துடும். ஸோ கூமி பிடிச்சிருவோம். கூமி பிடிச்சோன்னா அடுத்த வேலை பார்க்குறது தான் கைஸ். லாஸ்ட்டாக நம்ம இதில் நொய்வர் என்ன ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நொய் பேட் கைஸ். இப்போ இவனுங்க வந்துட்டாங்க, நீ உங்களை தோக்கடிச்சிட்டியா அப்படின்றேன். தேங்க்ஸா, இதுக்கெலாம் எதுக்கு தேங்க்ஸு, நீ ஒரு அல்டிமேட்டான டீம் தான் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் ரீஸ்டோர் தந்திருக்காங்க கைஸ். ஃபுல் ரீஸ்டோர்ஸ் அப்படின்னு நிறைய தந்திருக்காங்க, ஃபுல் ரீஸ்டோர்ஸ். ஸோ கைஸ் இப்போ வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இருங்க கைஸ். வெளியில் வந்து நான் எடுத்த தம்ப்நெயில் நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறேன் கைஸ். பிடிச்சிட்டு இப்போ வந்த வழியிலே போனோம். ஸோ இப்போ போய் இவங்ககிட்ட பேசினா என்ன தருவானான்னு பார்த்தா ஒன்றும் தரல கைஸ். ஸோ பைத்தியக்காரன் கைஸ். இந்த இடத்துல ஒரு போக்கிமான் கண்ணில் மாட்டிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அப்படியே ரன் கொடுத்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன் கைஸ். வேறு வழியே இல்லை, அது ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கிட்ட இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கலாம் டைம் இல்லை கைஸ். ஆல்ரெடி ரொம்ப லேட்டு தெரியுமா இந்த வீடியோ. கிட்டத்தட்ட நான் 45 நிமிஷம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். எல்லாத்தையும் கட் பண்ணி தரணும் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ நிறைய தடவை திரும்ப நான் ஆகிட்டுருக்கேன் கைஸ். சென்டர் ஃபோன் வந்துட்டு கைஸ். இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், இவன் பேர் மறந்துட்டேன், ஆனால் ஞாபகம் இல்லை. போக்கிமானில் தான் பார்த்தேன், ஃப்ளவர் போக்கிமானா கைஸ். இவன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதே 7 பேர், அதில் யார் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ தெரில. ஓகே கைஸ், இப்போ நம்ம லூமினஸ் சிட்டி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து மியூசிக் வந்தாலே ஷானா தான் வந்து பேசும், ரெட்டை கொடுங்க பொண்ணு கைஸ். ஸோ இப்போ இது கேட்கும் கைஸ், லூமினஸ் சிட்டி பவர் பிளான்ட்டில் யாரோ எல்லாரையும் தடுத்துட்டாங்களா, அது யாருன்னு தெரியுமா அப்படின்னா, அது நான் தான் நானே சொல்லியிருப்பேன் கைஸ். இப்போ என்ன உண்மையை ஒத்துக்கணும், நியாயமாக இருக்கணும் இல்லையா. ஸோ சொல்லுது கைஸ், அதுதான் இது ப்ரிசம் டவர். ஸோ அங்கே தான் நீ பேட்டில் போடணும், ஜிம் பேட்டில் போடணும் அப்படின்னும். ஸோ தான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தேன். இவங்க அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் until then டாட்டா பாய், ப்ளீஸ் அவுட். ஸோ இந்த இடத்துல நான் போக்கிமானுக்கு தேவையான ஸ்டஃப்லாம் வாங்கணும் கைஸ். எலக்ட்ரிக் டைப் ஜிம் வேறு பேராகிலாம் தேவைப்படும். நம்மக்கிட்ட அவ்வளோ எலக்ட்ரிக் டைப் சண்டை போகிற அளவு போக்கிமான் இல்லை. ஸோ தான் கைஸ் இந்த வீடியோ டாட்டா பாய், see you.